ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். 2 வாரமாக நான் மொட்டை மாடிக்கு போகவே இல்லை. ஏன்னா எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக மழையாகவே தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் நானும் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால மாடிக்கு வரல. இன்றைக்கி தான் ரொம்ப வெயில் அடிச்சது. நான் மேலே வரலான்னு பார்த்தப்போ அந்த சமயம் கூட லைட்டாக மழை தூறல் போட்டுட்டு தான் இருந்தது. ஆனால் மொட்டை மாடியில் எனக்கு நிறைய சர்ப்ரைசஸ்லாம் இருந்தது. லெமன் செடியில் ஒரே ஒரு காய், இந்த காய் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தா ஏகப்பட்ட பூ பூத்துருக்கு. எல்லாமே காயாக மாறினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் அத்திக்காயெல்லாம் பழுக்க ஸ்டார்ட் ஆகிருந்தது. அது காயாக வந்து 3 மாதம் ஆச்சு. இப்போ தான் பழுக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. பச்சை மிளகாவும் பழுத்து போயிருந்தது. அப்புறம் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ்னால் இந்த கொய்யா செடி தான். நிறைய பூ பூத்திருந்தது. இது ஃபஸ்ட்டு தடவை பூக்கும்போது எல்லா பூவுமே உதிர்ந்துருச்சு. அப்போ செகண்ட் டைம் பூக்கும்போது நான் நினச்சேன் போன தடவை மாதிரி ஆயிரும்னு. ஆனால் அப்படி ஆகலை. நிறைய காய் பிடிச்சிருந்தது. நீங்கள் கவுண்ட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எத்தனை காய் இருக்குதுன்னு சொல்லி. இந்த கொய்யா செடி வெரைட்டி வந்து தாய்வான் பிங்க் கொய்யா. நான் குளுத்துறையிலேருந்து ஒரு நர்சரியிலேருந்து தான் வாங்கியிருந்தேன். 120 ருபீஸாக என்னவோ தான். ஆனால் அது இவ்வளோ காய் கொடுக்கும்னு நான் நினச்சி பார்க்கல. காய் பெருசாகி பழுத்ததுக்கப்புறம் நான் அப்டேட் வீடியோ கொடுக்குறேன். இது காய் நிறைய இருக்கனால இந்த செடி வந்து வெயிட்டில் சாஞ்சிருது. அதனால ஒரு கம்பு வச்சு அதுக்கு சப்போர்ட்டுக்கு நாங்கள் கட்டி வச்சுருக்கோம். இந்த செடிக்கு நாங்கள் உரமும் பெருசாக கொடுக்கல. 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் கொஞ்சமாக NPK ஆல் 19 கொடுப்போம். வேறு எதுவும் பெருசாக கொடுத்ததில்ல. அப்புறம் நம்ம வாழை செடியும் நல்ல பெருசாக ஹைட்டாக போய் வளர்ந்துருந்தது. பக்கத்துலேயே பேஷன் ஃப்ரூட் செடி. அது பெருசாளி கடிச்சு துப்பி போட்டிருந்தது. வேர் தனியாக தண்டு தனியாக இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அந்த தண்டையும் மண்ணில் நான் வந்து நட்டு வச்சுருந்தேன். அது இப்போ வளர்ந்து 2-3 கிளையெல்லாம் வந்துருச்சு. மழைக்கு அப்புறம் நம்ம கார்டன் அப்டேட் இப்படி தான் இருந்தது. டாடா பை.